everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு garlic mushroom மசாலா ரெசிபி தான். ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு சப்பாத்தி கூட இல்லைன்னா ரைஸ் கூட சாப்பிடலாம். ஸோ இதை நம்ம பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர்லெஸ் ஆயில். ஸோ அதில் ஒரு 2 ஆனியனை பொடிசாக கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண விடலாம். ஆனியன் ஃப்ரை ஆன பிறகு ஒரு 250 கிராம் 1/4 கிலோ மஷ்ரூமை குவார்ட்டர்ஸாக 4 கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூமை ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது எப்போதுமே நல்லா தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மஷ்ரூம் வெந்துட்டுருக்கும் போதே நமக்கு 2 விஷயம் தேவைப்படும். வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூனும் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூனும் ஆட் பண்ணி அதோடு நம்ம சேர்த்து அதை ஃப்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ எல்லா வாட்டரும் மிக்ஸ் ஆகி அந்த மஷ்ரூம்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா அந்த மஷ்ரூம்லேருந்து வாட்டர் இறங்கியிருக்கும். ஸோ அந்த வாட்டரை நல்லா நம்ம வற்ற விட்டுடலாம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மின்ஸ்டு கார்லிக் போடலாம். இது கார்லிக் ஃப்ளேவர்ட் மஷ்ரூம், ஸோ மின்ஸ்டு கார்லிக் போடுறேன். பட்டர் ஆர் கீ அதோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பிடிச்சவங்க பட்டர் ஆட் பண்ணலாம், கீ கூட ஓகே தான், அது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும். ஸோ நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாஸஸ் எல்லாம் ஒன்றாகி திக்காகிற இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லித்தழை ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு காரத்துக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நான் இப்போ கடைசியாக பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்ட அப்புறம் நல்லா இந்த மாதிரி ட்ரை அவுட் ஆகிட்டு ஆயில் வெளியாகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ இது ஒரு மாதிரி செமி கிரேவி அளவுக்கு ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கடைசியாக கார்னிஷ்க்கு ஆனியன் பெட்டல்ஸை போட்டு ஒரு லைட் ஸ்டிரப் கொடுத்துட்டு அதை இறக்கிட வேண்டியதான். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி உங்களுக்கு டர்ன் அவுட் ஆச்சுன்ட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye bye.